கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்மை துக்கப்படுத்தக்கூடியதான எந்த ஒரு பாவ கிரியைகளும் நாங்கள் செய்யாதபடி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலும் கர்த்தாவே, உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோட தேவைகளையும் சந்தித்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நோக்கி ஆண்டவரை காத்திருந்து ஜெபிக்கிறதான பிள்ளைகளோட விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. விசேஷமா அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிசாசன் அவனுடைய கிரியைகளை நீர் ஜெயித்தது போல உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் ஜெயங்கொண்டேன் பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்ற வார்த்தையின்படி நாங்களும் கர்த்தாவே ஜெயங்கொண்டு கர்த்தாவே அப்பா சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எந்த நோக்கத்துக்காக எந்த சித்துக்காக கர்த்தாவே நீர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறோ ஆம் கர்த்தாவே, அப்படியாக கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. உம்முடைய ரகசியத்திற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீர் விரும்புகிறதான கர்த்தாவே அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமை நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்படியாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்க. வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வாழ்த்துமா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. வாலிப பிள்ளைங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிஸ்டர்களை நினை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறது ஸ்தோத்திரி தகப்பனே அப்பா. அந்த வாலிப வயதை கர்த்தா வீணாய் கடந்து விடாதபடி அப்பா இந்த உலகத்தால் தகப்பனே ஸ்தோத்திரிக்க ராஜா அப்பா ஸ்தோத்திரிக்க ராஜா கரைப்படுத்தாதபடி தங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. ஆவிக்குள்ளாய் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் நீ கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. நாங்கள் இன்னும் அதிகமாக மோடு கூட கிட்டிச்சேர முகமையும் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. விசேஷமாக கர்த்தாவே அப்பா திருமண காரியங்களை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணையை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியாக கர்ப்பத்தின் கனியை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும் ராஜா கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்ப்பஸ்திரிகளுக்கும் தகப்பனே நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதுனா ஒவ்வொருவருடைய பிசினஸை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடன் பிரச்சனை இருக்கிறதுனா யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வடிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க ராஜா அப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே அப்பா. நாட்கள் பொல்லாதவைகளான அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களை தகப்பனை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ராஜா ஆவிக்குள்ளாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட மோடு கூட கிட்டிச்சேர ராஜா நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. எல்லா விதமான பலவீனங்கள் சோறுகள் அசதிகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. சியோனில் மீதியானது எருசலேமை தரித்திருந்த கர்த்தாவே எங்களை எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த சித்துக்காக அந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரோ அப்படியா உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்து உம்முடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள தெய்வம் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா அப்பா. உம்முடைய நித்திய விசேஷமானது உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டு ஆம் கர்த்தாவே ஒரு கொட்ட ஜனத்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய ரகசியவருக்கு நீர் கொண்டு சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ராஜா, ஒவ்வொரு நாளும்
நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து கத்தாவே அதனை தியானித்து கத்தாவே அப்பா ஆவிக்குள்ளாய் நாங்கள் வளரும். தேவன் தாம் எங்களை கிருபை பாராட்டுங்க. அப்படியாக செய்யப்படுது. நன்றி செலுத்த ராஜா. எங்களை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கர்த்தர் தாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். உங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.